So next வந்து nucleic acids. நியூக்ளிக் ஆசிட்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ நம்ம ஃபாதரோட கேரக்டர்ஸ் வந்து நமக்கு வருது, இல்லை நம்ம மதரோட கேரக்டர்ஸ் நமக்கு வருது, இல்லை நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸோட கேரக்டர்ஸ் நமக்கு வருது. ஸோ ஒரு ஃபேமிலி ஒரு ஏஜோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இன்னொரு ஸ்பீஷீஸ்க்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். அது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த நியூக்ளிக் ஆசிட். ஸோ எழுதிக்கோங்க, the characteristics of each and every species are transmitted from one generation to next generation with the help of the nucleic acids. Okay, so nucleic acids now they are the particles present in the nucleus of the cell. They are present in the nucleus of the cells. Okay, they are also called as chromosomes. They are also called as chromosomes. They are made up of proteins, okay, and biomolecules called nucleic acids. There are two types of nucleic acids. The first one is DNA, இன்னொன்று வந்து RNA. DNA and RNA. Okay, so DNA அப்படின்னா deoxyribonucleic acid and RNA அப்படின்னா ribonucleic acid. Deoxyribonucleic acid and ribonucleic acid. So nucleic acid ஓட structure என்ன, அதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். So composition and structure of nucleic acids. Composition and structures of nucleic acids. Nucleic acids are biopolymers. Polymers na என்னது, நிறைய சின்ன சின்ன molecules சேர்ந்து polymer form ஆகும். கரெக்டா? Biopolymers na நிறைய biological molecules சேர்ந்து ஒரு polymer form ஆகும். Biomolecules of nucleotides. So எந்த molecules எல்லாம் ஒன்னு சேர்ந்து polymer form ஆகும்? Nucleotides. Okay, they are connected together and they form a biopolymer. Okay, so when you hydrolyze DNA or RNA, DNA or RNA carbohydrates hydrolyze பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு? We will get sugar units. கரெக்டா? அதே மாதிரி DNA or RNA வை நம்ம hydrolyze பண்ணோம்னா we will get three main components. What are the three main components? அப்படின்னா we will get a nitrogen base, we will get a pentose sugar, and we will get a phosphate group. So என்னெல்லாம் கிடைக்கும் நமக்கு? Nitrogen base, pentose sugar and phosphate group.
சோ இது மூணும் தான் வந்து என்ன இருக்கு, எதுல இருக்கு, நியூக்ளிக் ஆசிட்ஸ்ல இருக்குன்னு அர்த்தம். சோ ஃபர்ஸ்ட் இதுல நம்ம படிக்க போறது வந்து we are going to study about the nitrogen base. Nitrogen base. So nitrogen base அப்படினா they are nitrogen containing compounds. They are nitrogen containing compounds. They are derivatives of pyrene and pyridine. They are derivatives of pyrene and pyridine. Sorry, not pyrene, purine and pyridine. Okay, derivatives of purine and pyridine. Na nitrogen base na ennadhu, they have nitrogen containing compounds. So எதோட derivatives எதுல இருந்து கிடைச்சதுங்க அப்படின்னா பியூரின்ல இருந்தும் pyridine இருந்தும் நமக்கு கிடைச்சது. ஓகே, சோ பியூரின்ல இருந்து நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னா எழுதிக்கோங்க. சோ பியூரின்ல இருந்து நமக்கு கிடைக்கிறது வந்து அடினைன் அண்ட் குவானைன். பியூரின்ல இருந்து நமக்கு என்னென்ன கிடைக்கும், அடினைன் அண்ட் குவானைன். அண்ட் pyridine இருந்து நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா thymine and uracil. Thymine and uracil. So first பியூரின்ல இருந்து கிடைச்ச இது ரெண்டும் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பியூரின் ஓட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம், அப்புறம் அடினைனோட ஸ்ட்ரக்சர் என்ன, குவானைனோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம். சோ பியூரினோட ஸ்ட்ரக்சர் வந்து வரைஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து பியூரின். ஓகே, சோ ஒரு பென்சீன் ரிங் மாதிரி இருக்கும். ஆனா பென்சீன் ரிங்ல 2 கார்பனுக்கு பதிலா 2 நைட்ரோஜன். ஓகே, அது கூட ஒரு சைடு ரிங் 5 மெம்பர் ரிங் கனெக்ட் ஆயிருக்கு. அதுல 2 கார்பனுக்கு பதிலா 2 நைட்ரோஜன். சோ இதுதான் வந்து பியூரின். ஆனா நமக்கு நியூக்ளிக் ஆசிட்ல இருக்கிறது வந்து பியூரின் கிடையாது. பியூரின்ல இருந்து நமக்கு கிடைக்கிற அடினைன் அண்ட் குவானைன். ஓகே, சோ அடினைனோட ஸ்ட்ரக்சர் என்னன்னா சேம், இது அப்படியே இருக்கும், ஆனா ஒரு பிரான்ச் இருக்கும். ஓகே, சோ அது என்னன்னு பார்க்கலாம். வரைஞ்சுக்கோங்க. சோ இது வந்து நமக்கு தெரியும், இது வந்து என்னது, பியூரின். சோ அடினைன் அப்படின்னா இதுல வந்து ஒரு NH2 இருக்கும், அது வந்து அடினைன். நெக்ஸ்ட் குவானைன் அப்படின்னா என்ன, குவானைன்னா அகைன் we have to draw a purine. ஆனா இதுல வந்து என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்கும்னா டபுள் பாண்ட் O இங்க இருக்கும், இந்த நைட்ரஜன் கூட ஒரு ஹைட்ரஜன் அண்ட் இந்த இடத்துல ஒரு NH2 கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து குவானைன். ஸோ இது ரெண்டும் தான் வந்து எதுல இருக்கும், இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ் DNA அண்ட் RNAல இருக்கும். ஓகே, ஸோ தீஸ் டூ ஆர் த டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் என்னது, பியூரின். ஓகே, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து பெரிடினோட டெரிவேட்டிவ்ஸ் எதெல்லாம், பெரிடினோட டெரிவேட்டிவ்ஸ் எதெல்லாம் இருக்கு, thymine and uracil இருக்கு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பெரிடின் என்னன்னு பாத்துறலாம். பெரிடின்னா ஜஸ்ட் பென்சீன் ரிங் வரையணும், அதுல ஒரு கார்பனுக்கு பதிலா ஒரு நைட்ரஜன் இருக்கும், அதுதான் வந்து பெரிடின். சோ இது வந்து பெரிடின்.
ஆனா நமக்கு வந்து pyridine இருக்க போறது இல்ல DNA and RNA ல. DNA and RNA ல என்ன இருக்க போகுது? pyridine-ஓட டெரிவேட்டிவ் இருக்க போகுது. ஓகே, சோ pyridine-ஓட டெரிவேட்டிவ் என்னது? thymine and uracil. RNA ல வந்து thymine-க்கு பதிலா இது இருக்கும், சாரி uracil-க்கு பதிலா இன்னொன்னு இருக்கும், சைட்டோசின் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதையும் எழுதிக்கோங்க, அதையும் நான் வரைஞ்சுக்கோ. DNA-க்கும் RNA-க்கும் difference வந்து it will be having uracil, it will be having cytosine. Okay, so pyridine-ஓட derivatives வரையறேன். So thymine, uracil and cytosine வந்து நான் வரைய போறேன். Okay, so இந்த structures எல்லாம் உங்களுக்கு தெரியணும். இதுல ஒரு பாண்ட் நீங்க போடலனாலும் அது ஃபுல்லா தப்பு தான். ஓகே, சோ பார்த்து வரீங்க. சோ thymine, நெக்ஸ்ட் cytosine, இது வந்து cytosine. நெக்ஸ்ட் வந்து uracil. சோ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு நைட்ரஜன் இருக்கு, ஆனா pyridine-ல வந்து ஒரு நைட்ரஜன் தான் இருக்கு. சோ pyridine வந்து it will get changed into pyrimidine. அதுவா மாறி அதோட டெரிவேட்டிவ்ஸ் இது. pyrimidine அப்படின்னா pyridine எப்படி இருக்கு? பென்சீன் ரிங் மாதிரியே இருக்கு, ஆனா அதுல ஒரே ஒரு நைட்ரஜன் இருக்கு. pyrimidine-னா சேம் பென்சீன் ரிங் மாதிரியே இருக்கும், ஆனா அதுல வந்து என்ன இருக்கும்? ரெண்டு நைட்ரஜன் இருக்கும். இது வந்து pyrimidine. So இதுதான் வந்து the nitrogen base which will be present in the என்னது DNA and RNA nucleic acids. So next என்ன இருக்கும்? We will be having a pentose sugar. Correct? Pentose sugar na என்னது? A sugar which is having pent na என்னது? 5 carbon atoms. So pentose sugar. So pentose sugar. So two types of pentose sugars வந்து it is possible. DNA ல வந்து என்ன pentose sugar இருக்கும்னா 2-deoxy D-ribose pentose sugar இருக்கும். RNA ல வந்து என்ன இருக்கும்னா D-ribose pentose sugar இருக்கும். Deoxy ribose இருக்கிறதுனால that is called DNA, ribose இருக்கிறதுனால it is called RNA. Okay, புரியுதா? So it is a 5-membered. 5-membered na it is glucose or fructose? Oh, ரெண்டுமே 6 ஆ? Okay. So 5-membered na it is furanose அப்படின்ற ஒரு sugar ஓட டெரிவேட்டிவ். ஓகே, so ribose என்னன்னு வரைஞ்சுக்கலாம், அப்புறம் deoxy ribose வரையலாம். ஓகே, so ribose வந்து be like this: OH, 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 CH2OH. இதுதான் வந்து ரிபோஸ்.
ஸோ இங்கெல்லாம் வந்து ஹெச் இருக்கும்னு நினைக்கிறேன், அதை எழுத வேண்டாம்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும். HOH. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டிஆக்சிரிபோஸ். டிஆக்சிரிபோஸ் வந்து OH CH2OH. இதுல என்ன டிஃபரன்ஸ் இதுக்கும்? ஒரு ஆக்சிஜன் மிஸ் ஆகுது, அதனால இட் இஸ் கால்ட் டிஆக்சிரிபோஸ். சோ புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் நைட்ரஜன் பேஸ், இன்னொன்னு என்ன இருக்கும்? ரிபோஸ் சுகர், சாரி பென்டோஸ் சுகர். சோ தேர்ட் ஒன் என்ன இருக்கும்? நைட்ரஜன் பேஸ், பென்டோஸ் சுகர் and a phosphate group. So next we will have a phosphate group. Phosphate group na enadhu? Phosphate oda formula enadhu? Phosphate na PO4 3-. So phosphate group will be present. So PO4 3- அப்படினா P 4 ஆக்சிஜன், PO4. ஓகே. 3- அப்படினா 3- சார்ஜ். 1 2 3 இதுல மட்டும் மைனஸ் சார்ஜ் வராது, டபுள் பாண்ட் இருக்கும். இதுதான் வந்து என்னது? பாஸ்பேட் குரூப். ஓகே. ஒரே ஒரு பாஸ்பேட் குரூப் இருந்ததுன்னா அதை வந்து மோனோ நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லுவோம். 2 பாஸ்பேட் குரூப் இருந்ததுன்னா டை நியூக்ளியோடைடு, 3 பாஸ்பேட் குரூப் இருந்ததுன்னா ட்ரை நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. So the nucleotides வந்து are classified based on the phosphate groups. They are classified based on the number of phosphate groups. Okay, so ஒரே ஒரு phosphate group இருந்ததுன்னா it is called mononucleotide, 2 இருந்ததுன்னா dinucleotide, 3 இருந்ததுன்னா trinucleotide அப்படின்னு போயிட்டே இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இன்னையோட லாஸ்ட் டாபிக் நான் எடுக்க போறது வந்து நியூக்ளியோசைடு அண்ட் நியூக்ளியோடைடு. நியூக்ளியோசைடுனா என்ன, நியூக்ளியோடைடுனா என்ன? நியூக்ளியோசைடு அப்படின்னா the molecule which does not have phosphate group. The molecule which does not have phosphate group, it is called as nucleoside. அப்ப nucleotide na enadhu? It has a phosphate group, but it is derived from the nucleoside. நியூக்ளியோசைடு தான், ஆனா அதுல அடிஷனலா ஒரு பாஸ்பேட் குரூப் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நியூக்ளியோடைடு. சோ நியூக்ளியோடைடு அப்படின்னா ஆரோ மார்க்கே போட்டு எழுதுவா. நியூக்ளியோடைடு அப்படின்னா it is derived from nucleoside and a molecule of phosphoric acid is added. Phosphoric acid ல தான் எந்த குரூப் இருக்கும்? phosphate group இருக்கும். Okay, phosphoric acid is added. So ஒரு sugar plus base gives nucleoside. Sugar plus base வந்து forms nucleoside. Okay, so இந்த nucleoside கூட நம்ம வந்து ஒரு phosphate group ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? nucleotide we will be getting nucleotide. இந்த மாதிரி நிறைய molecules, n molecules of nucleotide ஒன்னு சேர்ந்ததுன்னா we will be getting the nucleic acid. Nucleic acid னா என்ன அர்த்தம்? We will be getting either DNA or RNA. புரிஞ்சுதா?
ஸோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்றது வந்து இட்ஸ் அ பாலிமர் ஆஃப் நியூக்ளியோடைட். நியூக்ளியோடைட்னா என்னது? பாஸ்பேட் குரூப் ஆடட் டு நியூக்ளியோசைட். ஸோ பாஸ்பேட் நியூக்ளியோசைட்னா என்னது? பேஸ் அண்ட் சுகர். சுகர் தான் வந்து நம்ம இங்க படிச்ச பென்டோஸ் சுகர். இந்த பேஸ் தான் வந்து நம்ம படிச்ச அந்த நைட்ரஜன் பேஸ். நைட்ரஜன் பேஸும் பென்டோஸ் சுகர் மட்டும் இருந்ததுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? நியூக்ளியோசைடுன்னு சொல்லுவோம். அதுல பாஸ்பேட் குரூப் ஆட் ஆனாதான் அதை வந்து நியூக்ளியோடைடுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய நியூக்ளியோடைடு ஒன்னு சேர்ந்தாதான் we will get the nucleic acid. So next classல we will be studying about DNA and RNA. So அதோட இந்த lesson வந்து முடிஞ்சு.